स्मारकुष्ठछायार्चप्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे அப்பா 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 என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிச்சு என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா. சிஸ்டர் நீங்க போங்க. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பா என்ன பாருங்க, கண் முழிச்சு பாருங்கப்பா. பிரியா கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்பதான் நினைவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம். லெட் ஹிம் ரிலாக்ஸ். நம்ம காத்திருந்தது வீண் போல. அப்பா மறுபடியும் கிடைச்சிருவாரு பிரியா. நீங்க சொன்ன மாதிரி நம்மளையும் மீறி சில சக்திகள் இருக்க தான் செய்யுது. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்கட்டும். தூங்கி எந்திரிக்கும் போது நினைவோட எந்திரிப்பாரு. தேங்க்யூ. யூ டேக் கேர்.
யாரு யாரு? மதுமிதா டாக்டரா? டாக்டர் டாக்டர், இந்த பில்டிங்ல யாருமே இல்லை. நீங்க டாக்டர்? டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு? எப்போதும் இப்படி பிகேவ் பண்ண மாட்டாங்க. டாக்டர் 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 டேசி, டாக்டர், நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க. வீட்டுக்கா டாக்டர்? நியூ பில்டிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். மிஸ்டர் ராஜ்சேகர் ரூமை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவதுனா கால் பண்ணுங்க. ஓகே. சிஸ்டர், டாக்டர் மதுமிதா எங்க இருக்காங்க? இப்பதான் மேடம் நியூ பில்டிங் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
தேதி அமாவாசை. நம்பர்ஸை ஆல்ஃபபெட்ஸாக மாற்றணும். அப்புறம் ரோமன் லெட்டர்ஸை நம்பர்ஸாக மாற்றணும். ஜிபி கேசல், நியூ பில்டிங். மதுமிதா, இது வேற நடுவில். எடுங்க. எடுக்கிறேன். எடுத்து நானும் மதுவும் காஃபி சாப்பிட போறோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்றேன். நான் இங்க டாக்டர் இருக்கிறது உனக்காக தான். நீ இங்க இல்லைன்னா எனக்கு இங்க வேலையே இல்ல. இது என்னோட ஓன் ஹாஸ்பிட்டல், ஏகப்பட்ட பிசினஸ். நான் ஹாயா வீட்லயே இருந்திருக்கலாமே. அதை விட அதிகமா நான் கண் கலங்காம பார்த்துப்பேன். ஓகே, இது போதும் மாப்ள, எனக்கு இது போதும். சாரி. ஹே, கம் ஆன் மது. என்ன இது புதுசா பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? என் ரூமுக்கு வரதுக்கு உனக்கு எப்பவும் உரிமை இருக்கு. அந்த உரிமை இனி தேவைப்படாத பாரு. என்ன இதெல்லாம்? என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு அப்பா கிட்ட வந்து பேசின பிறகு, நான் அதை அக்செப்ட் பண்ண பிறகு நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் திங்ஸ். இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களை எனக்கு ஞாபகப்படுத்த வைக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. மது, ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் என்ன ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் இப்போ திவ்யா மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆயிடுமா? அது வேற இது வேற. அதுக்காக இப்படி இது எல்லாத்தையும் ப்ளீஸ் லீவ் இட் பரத். உங்களை மாதிரி என்னால் எதையும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது, மாற்றிக்கவும் முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். தயவு செஞ்சு உங்களை என்னைய கம்பேர் பண்ணாதீங்க. நான் உங்களை லவ் பண்ணலை, ஆனால் எங்கள் அப்பாக்காக தான் நான் சம்மதிச்சேன். மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணேன். உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டு இன்னொருத்தரை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் இது. சுத்தமாக மறக்கணும் நான் எல்லாத்தையும். மது, நான் இப்போ திவ்யாவை கல்யாணம் பண்றது கூட அன்னைக்கு நீ சொன்னதுனால தான். இட்ஸ் ஓகே பரத்.
இனிமே இந்த விஷயம் எல்லாம் நான் பேச விரும்பல. இனிமே இதுதான் நம்ம மீட் பண்றது கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்? இந்த ஒர்க் இனிமே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தோணுது. அதான் ஏன்? நீங்க திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் இது உங்க ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு கீழே என்னால் ஒர்க் பண்ண முடியாது. உங்களை தினம் தினம் சந்திச்சு பேச என்னால் முடியாது. அதான் சொல்றேன், இதுதான் நம்ம லாஸ்ட் மீட்டிங்காக இருக்கட்டும். வெல், இதுதான் உன்னோட முடிவுன்னா நான் அதில் தலையிட விரும்பல. இதனால எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இதை நான் வெளிப்படுத்திக்கல. நீ சொன்னதால மட்டும் இல்ல, நானே மனசுக்குள்ள எடுத்துட்டு ஒரு முடிவு தான் திவ்யாவை ஏத்துக்கிட்டது. நான் சொன்னேனா? என்ன சொன்ன? பழைய கதையெல்லாம் இப்ப வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தருக்காக என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தியாகம் பண்றதுல எனக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. உனக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில் இருந்தவ தான் இந்த திவ்யா. உனக்கே தெரியுமே, நான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். எனக்கு முதல்ல லாப நஷ்ட கணக்கு தான் முக்கியம். திவ்யாவை அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா சில விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கும். இன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டதுனால பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. திவ்யாவை அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா சில விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கும். இன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டதுனால பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. முக்கியமா இந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல எனக்கு வர வேண்டிய ஷேர் டபுள் ஆகுது. அன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில திவ்யாவுக்கு ஷேர் இல்ல, டீன் கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்திருக்காரு. சோ திவ்யாவை நான் கல்யாணம் பண்ணா சிட்டில இன்னைக்கு டாப் 10ல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு முழுசா சொந்தமாயிடும். அதை நான் மிஸ் பண்ண விரும்பல. உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா அது கிடைச்சிருக்குமா? அப்போ அப்போ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா கிட்ட பேசுனீங்க? சிம்பிள். அதுவும் ஒரு கால்குலேஷன் தான். திவ்யா இல்லைன்னு அன்னைக்கு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபியூச்சர் சக்சஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்பட்டது. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நானும் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பா கிட்ட லேண்ட் இருந்தது, அதோட உன்கிட்ட டாக்டர் ப்ரொஃபஷனும் அட்மின் டேலண்டும் நல்லா இருந்தது. அதான் போய் பேசினேன். ஆனா இப்ப திவ்யா மறுபடியும் ரீஎன்ட்ரி. இதெல்லாம் உன்கிட்ட பேச வேணான்னு தான் இருந்தேன், நீ பேச வச்சுட்ட. இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா அவர் ரொம்ப வீக்கான ஆளு. ஏதாவது ஆயிட போகுது. என்னையாச்சு?
செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டேன். ஏய்! மதுமிதா, மதுமிதா, மதுமிதா. ஐயோ, டைம் ஆயிட்டு இருக்கே.